ஏர்வாடி தர்காவில் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா அல் குத்புல் அஹதாப் சுல்தான் சையது இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா பாதுஷா நாயகம் தர்காவில் மத நல்லிணக்க 850ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மௌலீது என்னும் புகழ் மாலை கடந்த மே 9 தொடங்கி நாள்தோறும் இரவு 10 மணி வரை நடந்து வருகிறது. மே 18ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் அடிமரம் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மே 19 மாலை 5 மணி அளவில் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஏர்வாடி முஜாவிர் நல்ல இப்ராஹிம் சந்தனக்கூடு மரைக்காவிலிருந்து தர்கா வரை ஊர்வலமாக ஒட்டகம் முன்னே செல்ல 20 குதிரைகள் பின்னோக்கி செல்ல ஜொலிப்புடன் ரத ஊர்வலம் தர்காவை அடைந்து 3 முறை சுற்றி வலம் வந்தது. மாலை 6:30 மணி அளவில் ஒட்டகம் மீது கொண்டு வரப்பட்ட கொடியினை பெற்று தர்கா ஹக்தார் நிர்வாகிகள் கொடியேற்றம் செய்தனர். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் இவ்விழாவில் அனைத்து சமுதாய மக்களும் திரளாக பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை தர்கா ஹக்தார் பொதுமகா சபையினர் செய்திருந்தனர். வருகிற மே 31 மாலை 4 மணிக்கு சந்தனக்கூடு திருவிழா ஆரம்பமாகி ஜூன் 1ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியளவில் மக்பராவில் புனித சந்தனம் பூசும் நிகழ்ச்சியும் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து ஜூன் 7 மாலை 5 மணிக்கு கொடியிறக்கம் செய்யப்படும். இரவு 7 மணிக்கு தஃப்ருக் எனும் நெய்சோறு அன்னதானம் வழங்கப்படும். மேலும் இந்நிகழ்ச்சியின் கீழக்கரை வட்டாட்சியர் பழனிக்குமார் அரசு சார்ந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தலாம். அதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நீங்க ரெக்கார்ட கட் பண்ணி Allah